வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ். ஓகேங்களா, டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் பார்க்குற பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹேர் லாஸ் பொறுத்த வரைக்கும் எதனாலலாம் ஹேர் லாஸ் ஆகுது, ஹேர் லாஸ் பேசிக்காக எந்த ரீசனால் நம்ம மெடிக்கல் ரீதியாக பார்க்க போனால் இதெல்லாம் வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து ரீசனுங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் ரீதியான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனையா சம்திங் வந்து நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடும். நம்மளோட ஹேர் ஃபால் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் லோ ஆகும், எல்லாமே நடக்கும். ஆனாலும் வந்து என்ன ரீசன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும்போது கண்டிப்பாக இது க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. ஓகேங்களா, அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஹெரிடேட்ரி ஹேர் லாஸ். ஓகேங்களா, அதாவது ஹெரிடேட்ரி அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறதுனால, ஓகேங்களா, ஹெரிடேட்ரியாக வந்து ஹேர் லாஸ் ஆகுறது அப்படின்னா என்னென்னா உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்க தான், நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மாதிரி அவங்களோட பாரம்பரியத்தில் வந்து இந்த மாதிரி ஹேர் லாஸ் வந்து ஒருத்தருக்கு இருக்குது. அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு, இது ஒரு டைப். ஓகேங்களா, இந்த ஹேர் லாஸ் வந்து ரீக்ரோத் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள் தாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பொறுத்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது பாசிபிள். நம்மளுக்கு வந்து அந்த விழுந்த முடியை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா க்ரோத் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து ஒரு டைப்பு. ஓகேங்களா, இதுக்கு வந்து மென்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த முன் நெத்தி வந்து ஏறிட்டே போகுது இல்லைங்களா, இதை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இதே உமன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தின்னாக வருது அவங்களுக்கு. ஓகேங்களா, அதாவது தின்னாயிட்டே வரும். நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற ஹேர் வந்து போக போக தின்னாயிட்டே போகிறது. நம்மளோட அந்த வடுகு பாட்டிலலாம் வந்து நம்மளுக்கு வைட்னிங்காக தெரியுது. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம வந்து இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சடனாக வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஒரு டைப்பு. இது வந்து மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் வந்து உமன் பேட்டல் ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹேர் லாஸ். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹேர் லாஸ் வந்து அலபிஷியா அரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு பேர் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஹேர் லாஸ் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே வேணால் இருக்கலாம் நம்மளோட பாடியில். ஓகேங்களா, நம்மளோட கண் அந்த இது இருக்கு இல்லைங்களா, இதாக இருக்கலாம், இல்லை இந்த ஐலாஷஸாக இருக்கலாம், நம்ம காதுக்குள்ளேயா இருக்கலாம், இல்லை மூக்கில் முடி இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஃபால் ஆகுறது. ஓகேங்களா, இது ஒரு டைப்பான ஹேர் லாஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே அந்த முடி வந்து இதாகிறது. எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஓன் இம்யூனிட்டி சிஸ்டமே அந்த ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால வரக்கூடியதான் இந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, இந்த டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து க்யூர் இருக்குங்களா, நம்மளுக்கு வந்து ரீக்ரோத் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீக்ரோத் ஆகும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு. இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு நம்ம வந்து எடுக்கும்போது கீமோதெரப்பி எடுக்கும்போது ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஒன்று நினச்சிக்கணும், கீமோதெரப்பி எடுக்கிறவங்க எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகாதுங்க. அதாவது பர்டிகுலர் நம்ம ஹெட்டுக்கோ இல்லை நெக்கு, ஓகேங்களா, இந்த ஏரியா இந்த ரீஜியனில் நம்ம வந்து கீமோதெரப்பி எடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும், ஹேர் லாஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இந்த கேன்சர் டைப்பு ஹேர் லாஸ் ஒன்று. ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இது பண்ண முடியுமா, க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் முடித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கான இது எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மேபி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்க்க போகிறது வந்து பேபி, அதாவது நம்மளுக்கு போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ். அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சைல்டு பர்த்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஹேர் லாஸ் இருக்கட்டும். அப்புறம் வந்து எதனா நம்ம ஒரு இல்னஸ், நம்மளுக்கு காய்ச்சலோ ஒரு சில ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு முடி கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா இந்த டைஃபாய்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு டைப்பான ஹேர் லாஸ். அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா, முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு இது ஒரே ஹேர் லாஸ். இந்த மாதிரி இந்த இதில் வர்றது
இது வந்து நமக்கு திடீர்னு வந்து ஹேர் ஃபால் ஆகும். பர்ஃபெக்ட்டான அதாவது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்றபோது நம்ம ஒரு ஹேர் கேரை வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு 5 to 6 மந்த் இல்லை வந்து ஒரு 10 மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஹேர் ரீக்ரோத் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு விதமான ஹேர் வந்து ஃபால் ஆகுறது, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரோத் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற ஹேர் லாஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஸ்மூத்தனிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறது, அதாவது நம்ம ஹேர் ஸ்டைலிங்க்காக பண்ணுறோம் இல்லையா, அதாவது கலர் பண்ணுறது இல்லை வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா டேமேஜ் பண்ணுறோம். அதனால ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் லாஸ் அப்படிங்கிறது எக்ஸசிவாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து இருக்கக்கூடியது இது ஒரு விதமான ஹேர் லாஸ். இது ரீக்ரோத் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து பர்ஃபெக்டான ஹேர் கேரை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இதுக்கும் ரீக்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது வந்து டைட்டான ஒரு நம்மளோட ஹேர் ஸ்டைலிங் வந்து நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும்னா டைட்டாக எடுத்து பேண்ட் போடுறது இல்லை வந்து டைட்டாக எடுத்து கிளிப் போடுறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப டைட்டான ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் வந்து ஆகலாம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு வந்து ரீக்ரோத் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் தெரியாமல் இத்தனை நாள் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த புல் பண்ணி இழுக்குதுங்க, இந்த முடி வேர் வந்து நம்ம புல் பண்ணி ரொம்ப கெட்டியாக இழுக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்லேருந்து நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது ஃபாலிக்கல்லேருந்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீக்ரோத் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து புல் பண்ணி ரொம்ப டைட்டாக வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக நல்லது இல்லைங்க. அது நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணும், ஹேர் லாஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிற டைப் வந்து நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அதாவது நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்புக்கு இல்லாத போது நம்மளுக்கு வரக்கூடிய ஹேர் லாஸ். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அயன் எடுத்துக்கலாம் இல்லை, ஓகேங்களா? அது மாதிரி வந்து அயன், ஜிங்க் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பயோட்டின் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நடக்கக்கூடிய ஹேர் லாஸ். ஓகேங்களா? அப்போ அதற்கான நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும் போது இதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிட முடியுங்க. நம்ம வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ண வேண்டாம். நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்போ நான் ஒன்று சொல்லிட்டு வரும்போது மேபி நம்மளுக்கு இது 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 இருக்கலாம், மேபி நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து சொல்கிறேன். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸான வீடியோ. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ஒரே ரீசனுக்காக ரீஇன்ஃபெக்ஷன். நம்ம வந்து ஒரு சில சின்ன சின்ன தப்புகள் கூட நம்ம ஹேர் ஃபால் அப்படின்றத கிரியேட் பண்ணி நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோலும் பண்ண முடியாதுங்க. ரீசன் தெரியாமல் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம, இதுக்கான இதை போடுங்க, அதை போடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும். இல்லைங்க. அதாவது நம்ம உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளோட ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். அது தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது முடி எப்படிங்க வளரும்? அதனால் வந்து அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகேங்களா? ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு வந்து பிசிஓஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிசிஓஎஸ்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேர்ள்ஸ்க்கு வரக்கூடியது, லேடிஸ்க்கு வரக்கூடியது. அவங்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம். அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுறது. அடுத்து வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, கருத்தடை மாத்திரை. இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஹேர் ஃபால் ஆகுறது. ஓகேங்களா? இது ரொம்ப நாள் இருக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. நீங்கள் வந்து அது வந்து கரெக்டான அந்த டிசீஸ் நம்ம அந்த அந்த பிரச்சனையை நம்ம க்யூர் பண்ண நம்மளுக்கு ஹேர் லாஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகி வரும். ஓகேங்களா? இதாங்க இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய ரீசன்ஸ் வந்து ஹேர் ஃபாலுக்கு இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பார்ட் 2 வீடியோ, அதாவது நான் இந்த வீடியோ வந்து ஓகே ஆச்சு, நிறைய பேர் வந்து பார்ட் 2 வீடியோ வேணும் எங்களுக்கு இன்னும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் பார்ட் 2 வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. இந்த ஹேர் ஃபால் சம்மந்தமாக இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் முக்கியமான ரீசன்ஸ் மட்டும் இதில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய மெடிக்கல் வீடியோஸ், நிறைய மெடிக்கல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட பேர் டாக்டர் கலைச்செல்வி. பாய்.